ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். கங்கம்மாவை ஜெயிச்சு காட்ட என் பிள்ளைங்க தான் கிடைச்சாங்களா? நிறுத்தடே. எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன கல்யாண வீடா இல்ல இழவு வீடா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்களை கேட்காம பிள்ளைங்களை அனுப்பிட்டீங்க. அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நான்ல உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன். ஏய், போதும் நிறுத்து. உசுர கையில பிடிச்சிட்டு இருக்காளா? பிள்ளைங்களை பத்தின கவலை உனக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? இந்நேரம் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். என்ன நாம கூட இருந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ண முடியல. பரவாயில்ல, நடக்கவே நடக்காதுன்ற இந்த கல்யாணம் இப்போ நடந்திருக்க. அது போதும். எங்க இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழட்டும். வாழ்ந்தா சரி, நீங்க சொன்னா சரியா போயிடுமா? கங்கம்மா வெளியில வந்துட்டா, நம்பூதிரி ஊரை விட்டே ஓடி போயிட்டா. கங்கம்மா என் பிள்ளைங்களை விட்டு வைப்பாளான்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சும்மா உலம்பாதடே. அந்த கங்காவோட ஆட்டம்லாம் இந்த ஊருக்குள்ளதான். வெளிநாடு போக போற பிள்ளைங்களை அவளால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் 48 நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் அவங்கள வர வச்சு ஊருக்கே விருந்து கொடுப்பேன். எல்லாம் சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா நிஜத்துல கங்கம்மாவை நேர்ல பார்த்தவங்க நீங்க. 60 வருஷமா இந்த ஊர்ல நடக்கிற அத்தனையும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் எதுவும் நடக்காத மாதிரி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? பாருடே, நீ அழுது ஒப்பாரி வைக்காம அமைதியா இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நரசிம்மா, கல்யாண வீட்டை இழவு வீடா மாத்த வேணான்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஜமீன்ல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. உன் பொண்டாட்டிய உபசகுணமா பேச வேணான்னு சொல்லு. ஆச்சி சொன்னதை கேட்டல்ல? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்டுல அழறது கூட உரிமை இல்ல. அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நானே துடியா துடிச்சிட்டு இருக்கேன். நடந்ததெல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டா இருக்க முடியும்? பெத்தவளுக்கு தான் தெரியும். நானும் பெத்தவன் தான். எனக்கும் அக்கறை இருக்கு, பாசம் இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பேசாம இரு. எப்படி சும்மா இருக்க முடியும்? எப்படி சும்மா இருக்க முடியும்? அம்மா லலிதாம்பிகை தாயே, என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடாம நீ தானியம்மா காப்பாத்தணும். அந்த கங்கம்மாவால என் பிள்ளைங்களுக்கு எந்த சோதனையும் வந்துடக்கூடாது. நீதான் காப்பாத்தணும். இது முரளி நம்பர்ரா. என் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சிவா வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட என்னால் எதையுமே சொல்ல முடியாது. எப்படியோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது. ஆமாண்டா, நாளை காலையில் ஃப்ளைட் சிங்கப்பூர் போகிறதுக்கு. நிமிஷம் மச்சான், வெயிட் பண்றா.
ஐயா இது உங்க துண்டா? இந்த துண்டு தான் என் உயிரை காப்பாத்துச்சு. ரொம்ப நன்றியா. என்னங்கய்யா? இந்த பூமி தான் நமக்கெல்லாம் கருவறையாகவும் இருக்கா, கல்லறையாகவும் இருக்கா. ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும் தம்பி. சரிங்க, இதாங்க. ஐயா சௌமியா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உன்னை லவ் பண்ண காலத்துல இருந்து உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் பா எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வலி. உன் சம்மதம் வாங்குறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நாம என்னைக்கும் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்க போகுது. சௌமியா, இல்ல, நீ அவ்வளவு தூரம் சொன்னதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா என் அப்பாவும் அக்காவும் சம்மதிக்காம நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க வேண்டாம் கிருஷ்ணா. இந்நேரம் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். வீடு என்ன நிலையில இருக்குன்னு தெரியல. ஒருவேளை அப்பாவும் அக்காவும் இங்கே கூட வந்திருக்கலாம். சிவா மூலமா நம்மள தேட ஆரம்பிச்சிருக்கலாம். அன்னைக்கு நீங்க என்ன வசியம் பண்ணி வர வச்சதால அப்பா என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ சௌமியா, எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக பயந்துகிட்டே இருந்தோம்னா காலத்துக்கும் நம்ம ஒண்ணு சேரவே முடியாது. பெரியவங்களுக்கு ஆரம்பத்துல கோபம் இருக்கும். ஆனா நம்ம நல்லபடியா வாழ்ந்து காமிச்சோம்னா நிச்சயமா நம்மள அவங்க ஏத்துப்பாங்க. கங்கம்மா சாபத்தால நமக்கு எதுவுமே நடக்கலன்றப்போ ஊர்ல இருக்கிற எல்லா கன்னிப்பெண்களுக்கும் கல்யாணம் நடக்கும். ஏன் சிலைகளை தேடி போகாம அபிராமி சிவாவுக்குமே கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாமே? இங்க பார், எனக்கு எப்பவுமே உன்னுடைய விருப்பம் தான் முக்கியம். உனக்கு எப்போ இஷ்டமோ அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஸோ நீ இப்ப நிம்மதியா படுத்துங்க. காலையில நம்ம 8 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் போகணும். ஓகே, குட் நைட். சரியா? படுத்துக்கோ.
குட் நைட். குட் நைட். பயங்கர குஷி மூட்ல இருக்க போல. இருக்காதா பின்ன? காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. எல்லாமே ஒரு கடவு மாதிரி இருக்குல்ல. ஒரு நாள் பார்த்தோம், அடுத்து லவ்வை ஷேர் பண்ணோம், இப்போ கல்யாணமும் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கோம். அப்படி வா. குஷிக்கு காரணம் இதுதானா? நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு யார் சொன்னது? அதான் அந்த பழம்லாம் வச்சிருக்காங்களே. அது சும்மா பசிச்சா சாப்பிடுறதுக்கு. அப்படியா? ஆமா, நமக்கு சிங்கப்பூர்ல தான் ஃபர்ஸ்ட் நைட். அண்ணன் சொன்னதை மறந்துட்டியா? அப்ப இன்னைக்கு போர்வருக்கு போத்திட்டு படுத்து தூங்கு. நீ இருக்கும்போது எதுக்கு போர்வ? என்ன என்னாச்சு? ஏதோ சவுண்டு. நீயா சத்தம் போட்ட? என்ன சத்தம்? ஏதோ உருமுன மாதிரி சத்தம் வந்தது. ரொம்ப பயமா இருக்கே. சும்மா பிரம்மங்க. அப்படியா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்டு இல்லையா? ரொம்ப ஆசைதான். சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல. என்ன அவசரம்? டென்ஷன் பண்ற வேலைலாம் வேணாம். இல்ல, ஒரு ரிஹர்சல்ல மொத்தமாவது. என்னது? இல்ல டேய் போத்த. கொஞ்ச நேரம் பேசுறதுன்னா பேசிட்டு இருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க வெளியில போங்க. கிளம்புங்க, போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்புங்க. நான் தனியா படுத்துக்கிறேன். ஒண்ணு வேணாம். நீங்க ஹால்ல போய் படுங்க. போங்க போங்க. சரி சரி, ஓகே ஓகே. பேசிட்டாவது இருக்கலாம் ப்ளீஸ். அப்படி வாங்க வழிக்கு. என்ன பேசலாம்? ஏதாவது சொல்லுங்க. நான் மட்டும் உன்னை சந்திக்கலனா என்ன இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? நமக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு கிடையாதுன்னு விட்டத்தை பார்த்து உட்காந்துட்டு இருந்திருப்பேன். அப்போ உன் லைஃப் மாறினதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? என் லைஃப் மட்டுமா? என் அண்ணனோட லைஃபும் தான். எவ்வளவு நாளா சௌமியா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு தெரியுமா? சரி, நாம எந்த குறையும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். இந்த ஊர் பேரையும் மாத்தணும். எப்படி? கன்னிகாபுரத்தை கல்யாணபுரமா மாத்திரணும். நம்மளை பார்த்து இந்த ஊர் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்ல. அப்போ நம்ம கல்யாணம் உன் ஊர்ல நடந்திருந்தா கூட இவ்வளவு ஃப்ரீயா இருந்திருக்க முடியுமா? ஆனா இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் போறோம். நம்ம எவ்வளவு லக்கி தெரியுமா?
மெயின் சுவிட்ச் இங்கே தான் இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு வா. போய் ஆஃப் பண்ணுற. ஏய், பவர் லைனை கரெக்டாக கட் பண்ணிடு. பவர் கட் ஆனதும் அந்த பொண்ணு வெளில வரும். அலேக்கா தூக்குறோம், புரியுதா? அண்ணா ஆஃப் பண்ணிட்டு வா. ரெடியாக இருங்க. என்ன ஆஃப் பண்ணுறேன். என்ன இது, கரண்ட் கட் ஆயிடுச்சு? கெட்ட சகுனம் மாதிரி தெரியுதே. எவன் சொன்னது? இப்போதான் நமக்கு நல்ல சகுனம். யார் கரண்ட்டை கட் பண்ணான்னு தெரியல. அவன் நல்லா இருக்கணும். வாட வாட. கரண்ட் கட் ஆயிடுச்சு. அம்மா, பிரபா, முரளி, இந்து, யாராவது இருக்கீங்களா? இந்து, இந்து, நீயா? நான் பயந்தே போயிட்டேன். சாரி, நான் அம்மா தான் இந்த கேண்டில் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. தேங்க்ஸ். கரண்ட் எப்போ வரும்? தெரியலையேண்ணா. சரி, ஓகே. நீ போய் படுத்துக்கோ. சரிங்கண்ணா.